இந்த சூழலில்தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மோடி அவர்கள் இது குறித்து பேசுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த சூழலில் 9ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன முன்மொழிய இருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீட்டை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இதில் அரசியல் காரணங்களை, அரசியல் மாச்சரியங்களை முன்னிறுத்தாமல் நீட்டை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் முதல்வர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நாடகம் சொல்லி எல்லா கட்சியும் தேர்தலுக்கான நாடகம். இந்த கூட்டம் ஏற்கனவே ரகசியம் தெரியும்னாங்க, அப்புறம் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க, ஒன்றும் நடக்கல. இல்லை, முழு மனதோடு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட்டை எதிர்க்க வேண்டும், அதை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டும் என்பதில் ஈடுபட்டு வருகிறது. முயற்சி எடுக்காமல் இருந்தால் வாக்குறுதியை அவர்கள் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். மீண்டும் மீண்டும் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற போது அதை இந்திய ஒன்றிய அரசு மறுக்கிறது, குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புகிறார் என்கிற போது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க வேண்டியது யாரை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் இந்திய ஒன்றிய அரசு மறுதளிக்கிறது, குடியரசுத் தலைவர் மறுதளிக்கிறார். ஆகவே விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டாமல், அதை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் நிராகரிக்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவங்க முடிஞ்சால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டை கொண்டு வந்தது, அவங்க அந்த பேசணும். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறைப்படி குடியரசுத் தலைவரை அணுகுவது என்பது ஜனநாயக கடமை அல்லது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு. அதனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள். அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல், அவர்களுக்கான ஆதாய அரசியல். தமிழக அவர் பேச்சை யாருமே செவிமெடுப்பதில்லை, பொருட்படுத்துவதில்லை. எனவே அதற்கு நான் பதில் சொல்வது பொருத்தமாக இருக்காது. எது தமிழக பள்ளிக்கல்வித்துறை மரத்தடி வகுப்புகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மரத்தடி வகுப்புகள் இருக்குமே, ஆனால் அது வேதனைக்குரியது தான். ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில்தான் பள்ளி கல்வித்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்குகிறது. அது மேலும் பெருக வேண்டும். அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும். மரத்தடி வகுப்புகள் இல்லாத அளவுக்கு பள்ளி வகுப்பறைகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று கேட்டேன். இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பலை.
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களை ஏற்றுக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசெம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சரனுடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு ட்ராமா பண்ணுவார், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாக்கு போகலாமா, ஜப்பானுக்கு போகலாமா, ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல. நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே ட்ராமா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதான். இதில் போட்டி எங்கே வந்துச்சு? அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் மேடம் நீங்கள் ஜேர்னலிஸ்டா? ஐயோ வேண்டாம், ஆமாம். ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனாக இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதில் சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணி என் பாடி செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறங்க அதெல்லாம் பேசுவோம் தலைவா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேனே, எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்கண்ணே, அந்த கேள்வி கேளுங்கண்ணே, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலே இருக்கீங்க? டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புகிற ஆள் நான். அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்கண்ணே, நல்ல கேள்வி அண்ணே. அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா? என்ன ட்ராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க. நான் முதலமைச்சர் கேட்குறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிற நீங்கள் டாஸ்மார்க்குக்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும், மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்களுடைய தலைமை தொடர்ந்து